எல்லாருக்கும் தண்டேராஸ் தின வாழ்த்துக்கள். இன்னையிலிருந்தே மகாராஷ்டிரா மக்கள் தீபாவளி ஆரம்பிச்சுட்டாங்க. 5 நாள் திருவிழாமா. ரோட்டுக்கு ஒரு ரோடு முக்குலயுமே இந்த மாரி மகாலட்சுமி சிலை, பாதம் அப்படின்னு தெருக்கு தெரு முக்குக்கு முக்கு விக்கிறாங்க. ரொம்பவே பாரம்பரியமான மக்களுங்க. நான் சொன்னோம், "தீபாவளி அப்போ எங்க வீட்டு பக்கம்லாம் நான்வெஜ் சாப்பிடுவோம்." "என்னது நான்வெஜ்ஜா? இங்கலாம் நாங்க பூஜை பண்ணுவோங்க, மகாலட்சுமி பூஜைன்னு" சொல்லிட்டு இருந்தாங்க. உண்மையிலே ரொம்ப பாரம்பரியமா பண்றாங்க. கண்டிப்பா இன்னைக்கு சாயங்காலம் லட்சுமி குபேர பூஜை எல்லாருமே பண்ணுங்க. யாரெல்லாம் பண்றீங்கன்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. அதுக்கப்புறம் நேத்து நான் எதிர்பார்க்காத பாக்கியம். பீமாசங்கர் டெம்பிள் மகாராஷ்டிராவுக்கு போயி, அங்க இருந்து ஈஸ்வரன் நம்மளோட சிவபெருமான் வீட்டுக்கு வந்துட்டாரு. சோலி, அதுக்கப்புறம் கோமதி சக்கரம் எல்லாமே வாங்கிட்டு வந்தேன். பீமாசங்கர் டெம்பிள் பார்த்தீங்கன்னா, 6வது ஜோதிர்லிங்க டெம்பிள். ஜோதிர்லிங்க டெம்பிள்னா ஃபர்ஸ்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். சுயம்புவா உருவான லிங்கம். இவரு நடு காட்டுல இருக்காருங்க. அவ்வளோ மலைப்பாதைய தாண்டி போனோம். கிட்டத்தட்ட நம்ம வீட்லருந்து அங்க போறதுக்கு 4 ஹார்ஸ் தான். பட் இந்த மலைப்பாதையில போக 6 மணி நேரம் ஆயிடுச்சு. காலைல 3 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு சாப்பாடுலாம் கட்டிட்டு நாங்க கிளம்பியாச்சு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, இப்படிதான் மலையிலேருந்து இறங்கி போய் பார்க்கணும். ஒரு 500 படிக்கட்டு. எப்பவுமே 30,000 மக்கள் இருப்பாங்க கூட்டம். பட் நேத்து வந்து வெள்ளிக்கிழமை ப்ளஸ் தீபாவளி டைம்னால யாரும் இல்ல. இங்க ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, நம்ம ஊர்ல இருந்து கருவறைக்குள்ள உள்ள விடமாட்டாங்க இல்லையா? இங்க கருவறைக்குள்ள விட்டு சிவபெருமானுக்கு வெள்ளி கவசம் சாத்தி, அவர தொட சொன்னாங்க. அவர் மேல கங்கா தீர்த்தம் வந்துகிட்டே இருந்தது. அத தொட்டு நம்ம தலையில வச்சு, அவரையும் தொட்டு கும்பிட்டு வந்தது எனக்கு அவ்ளோ சந்தோஷமா இருந்துச்சு. அங்க அவர்கிட்ட உட்காந்து ஓம் நமக் சிவாயன்னு ஜெபம் பண்ணிட்டும் வந்தோம். இந்த மாரி ஒரு ஜோதிர்லிங்க டெம்பிள் மகாராஷ்டிரால நம்ம போவோம்னு நெனச்சு கூட பார்க்கல. பண்ணியாச்சு. கண்டிப்பா அதோட கடவுளோட ஆசீர்வாதம் தான். அதுக்கப்புறம் சின்ன சின்ன கிளிப்பிங்ஸ்லாம் எடுத்துட்டு வீட்டுக்கு சாயங்காலம் வந்து சேர்ந்தாச்சு. இந்த கோயிலோட சிறப்புகள் என்ன, ஸ்பெஷாலிட்டி என்னன்னு அடுத்தடுத்த பதிவுல பண்ணலாம். இன்னைக்கு கண்டிப்பா பூஜை பண்ண மறக்காதீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.